வளர்ப்பு பிராணிகளை பெருந்தொகைக்கு வாங்கியதன செல்லம்மா வீட்டுல வளர்த்து வருபவர்களை நம்ம பார்த்திருக்கலாம். ஆனால் சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் தனது சொந்த பணத்தை செலவிட்டு தெருநாய்களுக்கு உணவளித்து வருகிறார். இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பட்டு, நங்கை, மணி, செல்வா என்று தெரு நாய்களுக்கு பெயர் சூட்டி தன் குழந்தைகள் போல் கொஞ்சி விளையாடும் இவர் தண்டையார்பேட்டையில் வசித்து வரும் கலா. ஐஸ்கிரீம் கடை நடத்தி வரும் இவர் தன் சிறு வருமானத்தின் உதவியோடு நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு உணவளித்து வருகிறார். இதற்காக தன் கணவரின் உதவியோடு ஆட்டோவில் நாய்களை தேடி தெரு தெருவாக சென்று அன்போடு உணவளிக்கிறார். மேலும் அவற்றுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டது என்று தெரிந்தவுடனே முதலுதவி செய்து பின்னர் உடனடியாக கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று சிகிச்சையும் அளித்து வருகிறார். நாய்கள் மீது கலா காட்டும் பரிவை மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். இவங்க ஐஸ் கடைக்கு நான் போகும்போதுலாம் ஒரு 4 நாய்க்கு நான் ஐஸ் வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் ஒரு 4 நாய்க்கு சாப்பாடு போட்டுருப்பாங்க. அதே மாதிரி நான் தண்டாரப்பேட்டை ஸ்கூல்லேருந்து வரும்போது தண்டாரப்பேட்டையில் இந்த அக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4-5 நாய்க்கு தெரு ஓரத்தில் சாப்பாடு போட்டுகிட்டே போகிறாங்கண்ணே. அதுவும் இல்லாமல் இந்த அக்கா பண்ணுற தொண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அதுக்காகவே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆட்டோ அடித்து இந்த நாய்க்கெலாம் அவங்க ஹஸ்பண்ட் கூடயே போய்ட்டு தெரு தெருவாக நாய்க்கு சாப்பாடு போடுறாங்கண்ணே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. தெரு நாய்களுக்கு காயம் ஏற்படும் போது கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வரும் கலா தொடர்ந்து அதை பராமரிக்க ஒரு சிறிய பாதுகாப்பு மையத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தெரு நாய்களை பராமரிப்பதன் மூலம் தனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுவதாகவும் கூறுகிறார். என்னோட பிள்ளைங்களை நான் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு 10 கிலோ சாப்பாடு செய்து என் பிள்ளைங்க எல்லா ரோடு பிள்ளைங்களுக்கும் போடுறேன். எல்லா ரோடு பிள்ளைங்க என் வீட்லேயே வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். இடம் மட்டும் கிடைக்கல. நிறைய பிள்ளைங்களுக்கு அடிபட்டு போகுது. சின்ன அடியாக இருந்தால் நான் மஞ்சள் போட்டு வேப்பிலை போட்டு சரி பண்ணிடுறேன். பெரிய அடி ஆக்சிடென்ட் ஆகும்போது என்னால் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஆடம்பரமாய் நாய்களை வளர்ப்பவர்கள் மத்தியில் தெரு நாய்களுக்கு உணவளித்து வரும் தன் தோழியை நினைத்து பெருமை அடைவதாக கூறுகிறார் கலாவின் தோழி கலைவாணி. தெருநாய் லோல் படுது அப்படின்னும் போது அதை ஆதரித்து சாப்பாடு கொடுக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்கள நினச்சி. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சது ரொம்ப நான் அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். தங்களின் அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவதற்காக நாய்கள் வளர்ப்பவர்கள் மத்தியில் தனது ஆத்ம திருப்திக்காக தெரு நாய்களுக்கு உணவளித்து வரும் கலா பாராட்டுக்குரியவர். மனிதர்களிடம் மட்டும் அன்பு பாராட்டுவது பெரிதல்ல, விலங்குகளிடையும் அன்பு பாராட்ட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து வருபவர் கலா. தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் இவற்றை பாதுகாப்பதற்கு ஒரு சிறிய இடம் வழங்க வேண்டும் என்பது இவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிமாருடன் நெப்போலியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.